என்னப்பா? அண்ணே, நான் பாஸ் பண்ணிட்டேனே. பாஸ் பண்ணிட்டியா? நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அண்ணே, பேப்பர்ல போட்டிருக்கானே. எங்க போட்டோ காணோம். போட்டோலாம் போட மாட்டானே, நம்பர் தான் போடுவான். நம்ம கிராமத்துல இருந்து காட்டுக்குள்ள 7 மைல் நடந்து போய் புலியானை அடிக்காம மாசு பண்ண ஒரே பையனி உன் போட்டோ போட மாட்டானோ? காலமப்பா காலம், வா போலாம். என் தம்பி பாஸ் பண்ணி விட்டேன். பூசாரி பாபாய், என் தம்பி பாஸ் பண்ணி விட்டேன். பாபாய், என் தம்பி பாஸ் பண்ணி விட்டேன். ஆயா ஆயோ, என்னையா அவனு பாஸ் பண்ணி விட்டேன். காலத்தொட்டு கும்பிடுறா. நல்லா ராசா. நான் வளர்த்த பிள்ளை நீ ஒரு பிள்ளைய வளர்த்து அறிவாளி ஆக்கிட்ட. சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேனா நான் கண் குளிர பார்த்துட்டு கண்ணை மூடிடுவேன். ஐயோ, நீ இவ்வளவு சீக்கிரம் கண்ணை மூடிட்டினா எங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் யார் வளர்க்கறது? ஆமா, லட்சுமி கிட்ட அவன் பாஸ் பண்ணதை சொல்லிட்டியா? நல்லா ஞாபகப்படுத்தல. வாடா வாடா. ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? என் பக்கத்துல வந்து நில்லு. வலது பக்கமா பொஞ்சாதியா லட்சணமா வந்து நில்லு. ஏண்டா நிக்கிற? உழுக்கார்ல எதுக்குங்க? நம்ம பய பாஸ் பண்ணி விட்டாண்டியோ. அவனு பாஸ் பண்ணிட்டானா? நான் உங்க முறப்பண்ணா இருந்தோம். நம்ம கல்யாணத்தை ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்க? 2 வருஷம் தள்ளி போட்டு இருந்திருக்கலாம். ஏன் என்ன பிடிக்கலையா? சேச்சா, உன்னை பிடிக்காமல் அவன் கழுத்துல தாலி கட்டினேன். இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் உன்னை கஷ்டப்படுத்த போறேன். அதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன புதிர் போடுறீங்க? நாம 2 பேரும் ஒரு விரதம் இருக்கணும். விரதமா? ஆமா, பவுன்ராசுக்கு படிப்பு முடிகிற வரைக்கும் நமக்கு குழந்தை குட்டியே பிறக்க கூடாது. எங்க பிறக்கிற குழந்தை பாசத்தை பங்கு போட்டுக்குமேனா? இல்ல, வசதிய பங்கு போட்டுக்குமேனுதான். நமக்கு இருக்கிற வசதி தான் உனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நான் கோடாலி பிடிக்கலன்னா நம்ம விட்டு அடுப்புல பூனைப்படுத்தணும். இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். புரியுதுங்க. ஆமா லட்சுமி, படிக்கிற பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது. நீதான் தாயா இருந்து அவனை காப்பாற்றணும். சரிங்க. என்ன பிள்ளை, அவன் மரம் மாதிரி விழுந்து கிடக்கிற, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இரு. இத கொஞ்சம் பிடிங்க. என்னடா இது? என்ன புறா? அவனு பாஸ் பண்ணிட்டான். என் புருஷன் சொற்படி பல்ல கடிச்சுக்கிட்டு நானும் விரதத்தை நிறைவேற்றிட்டேன். உன் நேத்து கடமையை செலுத்திட்டேன். லட்சுமி, இந்த 2 வருஷமா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல இல்லைங்க, நீ போய் சொல்ற. சத்தியமா இல்லைங்க. அப்படின்னா பாஸ் பண்ணது தெரிஞ்ச உடனேயே ஏன் ஓடி வந்து நேர்த்தி கடனை செலுத்தின? கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னும் ஏண்டி உன் வயித்துல புழு பூச்சி வைக்கல? உங்க 2 பேர்ல யாரு மலடுன்னு கேட்கும் போது நான் என்ன அங்க பதில் சொல்லுவேன்?
நீங்க விரதருக்கு சொன்னது நியாயம்தான். அவங்க கேட்கறதுலயும் தப்பு இல்ல. இந்த ரெண்டும் கட்டா நிலைமையில இருந்து எனக்கு விடிவு காலம் பிறக்கிற வரைக்கும் பொறுமையை கூட ஆண்டவனேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப விடிவு காலம் பிறந்துடுச்சு. அதுதான் கோயிலுக்கு ஓடி வந்தேன். யாரு பாலடி நான் கேட்டாளுக? அப்படி ஒண்ணு கேட்ட சக்காலத்திக்கிட்ட போய் சொல்லு. நாளையில இருந்து எண்ணிக்கங்கடி 10வது மாசம் ஒரு அழகான குழந்தைய பெத்து கொடுக்கறனா இல்லையான்னு. என்னங்க அது? நாளையில இருந்து எண்ணி 10வது மாசம். இப்ப நேரம் இல்ல, ராத்திரிக்கு சொல்றேன். பொத்தான விடு. என்ன நீ ஜாட பண்றீங்க? அதுவா, படுக்கை எங்க போடுறதுன்னு கேக்குறா உங்க அண்ணி. இன்னைக்கு எப்படிப்பட்ட நாளு, வாழ்க்கையிலேயே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நாளு. ஏன்னா சந்தோஷப்பட வேண்டிய நாள் தானே? ஆமா, சந்தோஷப்பட வேண்டிய நாள் தான். அந்த நாளை எப்படி கொண்டாடுறது? வெளியில கட்டளை போட்டு மழைக்காத்து சிலு சிலுன்னு அடிக்க, மேல இருக்கிற நிலாவை பார்த்துக்கிட்டு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாடிக்கிட்டே எல்லாம் கொண்டாடணும். அண்ணா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வெளியில போய் படுக்கணும் ஆசையா இருக்குண்ணே. போய் படுத்துக்கடா தம்பி. அப்ப வாங்கண்ணே, 2 பேரும் போய் படுத்துக்கலாம். நான் வரலடா தம்பி. எனக்கு விட்டு கொடுத்துட்டு நீ ஒண்ணு உள்ள படுக்க. அப்ப நான் என்ன வெளியில தெருவுல போய் படுத்துக்க சொல்றியா? இல்லண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்டில படுத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு நிலாவை பாக்குறதுக்கு அந்த கட்டில் பார்த்தா தம்பி. அப்ப சரிண்ணா, நீங்களே போய் படுத்துக்கோங்க. ஆக இன்னைக்கு நான் வெளியே போய் படுத்து தான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்றேன். எனக்கு என்ன சந்தோஷம்னு உங்க அன்னைக்கு தான் தெரியும். நீயே கேள சொல்ல லட்சுமி. உனக்காக விட்டு கொடுக்கறதா உங்க அண்ணனுக்கு சந்தோஷம். சரிங்க அண்ணா, அண்ணி சொல்லிட்டாங்க, நானே வெளியில போய் படுத்துக்கிறேன். படுக்க கொடு, படுக்க கொடு. குழந்தைக்கு படுக்கை கொடு. போ போய் படுத்து. அண்ணே நல்லா போயிடுப்பா. அப்போ யாரா இந்த நேரத்துல வா? நீங்களா? எங்கடா இந்த நேரத்துல? நம்ம கோவிந்த மகன் இறந்துட்டாப்பா. ஐயோ, காலையில என் கூட பேசிக்கிட்டு இருந்தானே, ஏதாவது பாம்பு கடிச்சுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேதி ஆகிட்டு இருக்கு. நம்ம வைத்திய கிட்ட மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, நிக்கல போயிடுச்சு. கடவுளே, லட்சுமி துண்டு எடு. நான் இங்க போறேன், நீ தம்பி காலையில வாங்க. புறப்படு. மாணிக்கனே, உங்க பெரியப்பா மகனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்கு, உடனே உங்களை கூட்டு வர சொன்னாங்க. நீ போய் நான் வர்றேன். சம்பளனை கொஞ்சம் பாத்துக்கங்க. லட்சுமி இங்க வா. வா. என்ன பெரியப்பா, தம்பிக்கு என்னாச்சு? வேதிப்பா, நம்ம வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி கொடுத்தேன், நிக்கவே இல்ல, பயமா இருக்கு. அண்ணா, நம்ம ஊர் வைத்தியர் நம்பி பிரயோஜனம் இல்ல. டவுனுக்கு போய் கவர்மெண்ட் டாக்டர் நான் கூட்டியாரன். வேண்டாம், நீ பாத்துக்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். டாக்டர் ஐயா, எங்க சிறுகுடி கிராமத்துல ஒரு பையன் வாந்தி பேதி எடுத்து சாக கிடக்கலாம். தயவு செய்து உடனே புறப்பட்டு வாங்க. சிறுகுடி கிராமம் தானே, மந்த்லி விசிட் 2 நாள் வருவேன், அப்ப பாக்குறேன். இப்போ அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். ஏன் போய் சொல்றீங்க? சினிமா போறேன்னு சொல்லுங்களேன். குழந்தை சாக கிடக்குதுமா. உங்க ஊருக்கு குறுக்கு வழியில வந்தா 7 மைல் நடந்து வரணும், ஜீப்ல வந்தா 70 மைல் சுத்தி வரணும். போறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். எல்லாம் அப்புறம் வரேன், பாப்பா. டாக்டர் ஐயா, அப்படி சொல்லக்கூடாது. உங்களையே தோல் மேல வேணாலும் தூக்கிட்டு போறேன். அந்த குடும்பத்துக்கு அவங்க ஒரே பிள்ளை. தயவு செய்து வாங்க. பாருப்பா, சாகரம் செத்து தான் தீருவான். நம்ம கையில ஒண்ணும் இல்ல. டிரைவர் வண்டியாப்பா. ஆமா, 2 நாளைக்கு முன்னால வந்து யாரோ ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, குணமாயிடுச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆகாரம் கொடுத்தீங்க? அரிசி. பைத்தியக்காரத்தம். வேகாத அரிசியை கொடுத்தா ஜீரணம் ஆக வேண்டாம்? நான் நெருப்பு வச்சுட்டோமே, அரிசி தானா வந்து போயிடும்.
ஓஹோ, முடிஞ்சு போச்சா? அப்புறம் எப்படி சினிமால நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு உங்க பொஞ்சாதிக்கு நல்லா பொழுது போச்சான்னு கேக்குறேன். என்ன கிண்டலா? சொரண கட்ட மாட்டுக்கு ஒரு சூடு. யூ ஷாப். இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த கிராமத்து பக்கமே வராம இருக்கேன். என்னமோ இந்த சாவுக்கெல்லாம் நான் தான் காரணம் மாதிரி பேசுறீங்க. நீதாயா காரணம்? நான் கூப்பிட்டோன்னு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஊர்ல 9 பொண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா? நீங்க கூப்பிட நேரத்துக்கு நான் வந்தா என் உடம்பு என்ன ஆகுறது? கூப்பிட நேரத்துக்கு வர முடியாதவங்க ஏன் டாக்டர் வேலைக்கு படிக்கிறீங்க? நீங்க கவர்மெண்ட் டாக்டர் தானே? ஆமா. அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது இல்ல? என்னையா முறைக்கிற? என் தம்பி படிச்சவன், பதில் சொல்லு. அது 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேல வர வேண்டியது ஏன் வசதியை பொறுத்தது. நீங்க கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் வரணும்னு சட்டம் கிடையாது. அட பாவி, இதுவே நீ பிறந்த கிராமமா இருந்து உன் ஜனங்க அநியாயமா செத்துக்கிட்டு இருந்தா இப்படி நீ பேசுவியா? இந்த மாதிரி கண்ட்ரி போலோஸ் இருக்கிற கிராமத்துல நான் வந்து பறக்கணும்னு நான் தலையெடுத்த. அப்படின்னா கிராமத்துல பிறந்த நாங்கெல்லாம் பாவம் பண்ணவங்களா? என்ன வசதி இருக்கு இந்த கிராமத்துல? ஒரு நாளைக்கு வெயில் இந்த கிராமத்துக்கு நான் வந்துட்டு போனா என்னுடைய பழைய நிறம் வர்றதுக்கு 3 நாள் ஆகும். ஒரு டிராமா உண்டா? அட்லீஸ்ட் ஒரு சினிமா, ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தியா? உங்க மரியாதையா போயிடு. இல்ல இந்த 9 படத்தோட ஒன்னையும் வச்சு பொடிச்சு விடுவேன். கொளுத்துவேன். இத பாருங்க ஐயா, இந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் இங்க நான் வரணுமா? இனிமே இந்த கிராமத்து பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். என்னையா என்ன கேவலப்படுத்துறீங்களா? சொல் வைத்தியர் சொக்கலிங்கம் இந்த ஊர்ல இருக்கிறத மறந்துட்டீங்களா? ஆமா, கிழிச்சே நீ. யார பார்த்து கிழிச்சேங்கிற? பாட்டம் முப்பாட்டங்காலத்து ஓலச்சவுடியா? இதையே நான் கிழிக்காம பத்திரமா வச்சிருக்கிறேன். அதுல ஏதாவது படிச்சிருக்கியா? அல்பா, இதுல இருக்கிறத படிச்சிட்டு தான் மூலிகைகளையே நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க அதுல ஒரு பாட்டை பாடி. படிக்கிறேன். அடி எங்க பகழங்க அக்கா பத்த முக்கா துட்ட பரவாய திறந்து நிறுத்து. ஆமா, அதுல ஒண்ணு நோய் மூலிகை இதெல்லாம் காணாம. அரசி, வாடிய கப்ப கிழங்க, வாடிய கப்ப கிழங்க எடுத்து என் அக்கா பெத்த முக்கா துட்டே, அந்த முக்கா துட்டுல தங்கம் இருக்கு, அதை எடுத்து அதுல போட்டு கலந்து பஸ்மமாக்கி பாடாத வாயை திறந்து அதுல போட்டா ஆஸ்துமா குணம் அடையா. கேக்குற கேள்வி இதெல்லாம் உனக்கு தெரியாதியா? இது கக்கர் எழுதின பாடல். சித்தர் எழுதின பாடல். யோ, அந்த பாட்டை இன்னொரு தடவை படி. இது சித்தர் பாடல். ஒரு தடவை தான் படிக்க முடியும், மறு தடவை படிக்க கூடாதுன்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. இது என்னமோ சினிமா பாட்டுன்னு என் தம்பி சொல்றேன். சித்தர் பாடலை திருடி சினிமாவிலேயே வச்சுட்டானுங்களா? சரி, அதான் நான் கொடுக்கிற மூலிகை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்த வாயில சூடு போட்டு ஊற விட்டு விரட்டி விட சாக்கிறத. என் வாயில சூடு மணிக்கம் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே வர. இது எதுல போய் முடியும்னு தெரியாது எனக்கு. சும்மாரியா, ஏன் இப்படி வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு வியாதி வந்து நம்ம ஊர்ல 10-20 பேர் வெளியாயிடுறாங்க. அதுக்கு நிரந்தரமா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்காக நாமெல்லாம் இங்க ஒன்னா கூடி. ஆமா, இப்படி சொல்லிக்கிட்டே கண்ட இடத்துல காரி துப்புங்க. என்னடா மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு? இல்லன்னா நோய் நொடி வராம இருக்கணும்னா முதல்ல நம்ம கிராமத்தை சுத்தமா வச்சுக்கணும். பேசாம நம்ம பவுனியே டாக்டர் ஆக்கிட்டா என்ன? முறைப்படி மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும். அப்படியா? சரி, அது என்ன படிச்சு பாஸ் பண்ணிப்பு? அது அவ்வளவு சுலபம் இல்ல. முதல்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும். அவனே, உன்னை காலேஜில சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கிறது, படிக்க வேண்டிய பொறுப்பு உன்னது. சரிதானே மாணிக்கா? ஐயா கும்பிடுறாங்க. ஐயா யாரு உங்களா? காட்டானுங்க, பர்மிஷன் இல்லாம வந்துட்டானுங்க. இங்க பார்ப்பா, முதல்ல மரியாதையை பேச கத்துக்கணும். போந்த பக்கம். எந்த ஊர் உங்களுக்கு? நாங்கெல்லாம் சிறுகுடி கிராமத்து சனங்க. திருக்குடியா? ஆமாங்க ஐயா, மலைக்கு மேல காட்டுக்குள்ள இருக்குங்க. ஓஹோ, இவ்வளவு தூரமா சேர்ந்து வந்திருக்கிறீங்கன்னா ஏதாவது பொதுக்காரியமா தான் இருக்கணும். ஆமாங்க ஐயா, பொதுக்காரியம் தாருங்க. என்னது? இவர் தம்பிக்கு டாக்டர் படிப்புக்கு காலேஜ்ல இடம் வாங்கி தரணுங்க. இவர் தம்பி டாக்டருக்கு படிக்கிறது எப்படி ஊர் பொதுக்காரியமாகும்? இவனை டாக்டருக்கு படிக்கணும்னு நான் சொல்லலீங்க, ஊர் சனங்கள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஆமாங்க, எங்க ஊர்ல டாக்டர் இல்லாதனால ஏதாவது வியாதி வந்தா ஜனங்கள்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு செத்துக்கிட்டே இருக்காங்க. டவுனு டாக்டர் இந்த கிராமத்துக்கு வர்றதே இல்லைங்க.
அப்படியே தப்பி தவறி வந்தாலும் நாங்க சுடுகாட்டுல இருந்து வரும்போதுதான் அவங்களும் வர்றாங்க. எங்க கிராமத்திலேயே பள்ளிக்கூட படிப்பை முழுசா முடிச்சது இவன் ஒத்தன் தாங்க. ஓஹோ, அப்படியா? அதனாலதாங்க எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும்னு முடிவெடுத்து ஊரே திரண்டு வந்திருக்கோம். என்னங்கய்யா பேசாம உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா லேசா சிரிக்கிறீங்க. உன் வெள்ள மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆனா உன் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்கிற அதிகாரம் எந்த ஒரு கலெக்டருக்கும் கிடையாது. உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்களா? ஊர்ல எந்த பையன் எதை பேசினாலும் நீ என்னடா பெரிய கலெக்டராங்க ஐயாவே இப்படி சொன்னா எப்படிங்க? அதுக்கு இல்லப்பா. ஏப்பா நிக்கிறீங்க, விழுங்க கால்ல. என்னப்பா என்ன இதெல்லாம்? என்னப்பா என்ன இதெல்லாம்? ஏழைகளுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை இதுதானுங்க ஐயா. ஆகட்டும், நான் முயற்சி பண்றேன். நம்ம பவுனுக்கு தபால் கொண்டாந்துருக்கிறேன். பட்டணத்துல இருந்து வந்திருக்குது. அதை நீங்களே பிரிச்சு படிங்க. அப்படியா? அடே, நம்ம பவுனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்குங்க. அப்படியா? ஆண்டவனே, கொஞ்சம் இருங்க. எங்க போறாங்க? வராங்க. நல்ல செய்தியா கொண்டு வந்தீங்க. இந்த தேனை வச்சுக்கங்க. தேனா? என்னங்க என்னங்க, தம்பிக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு, கடிதாசி வந்திருக்கு. உங்களுக்கு என்னங்க புரியும்? தம்பிகிட்ட கொடுங்க. படி படி. ஏய், என்னப்பா இது? ஊரே சந்தோஷமா இருக்காக, நீ என்னடான்னா கடுதாசிய படிச்சோன்னா பே மாதிரி நிக்கிறவன். இதுல கட்ட சொல்லி இருக்கிற பணத்தை நினைச்சுதான். பணமா? அதே மலைவாழ் மக்களுக்கு சர்க்கார் எல்லாமே இலவசமா செய்யறாங்க நீ தான் சொன்ன. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா ஸ்காலர்ஷிப்லாம் எழுதி போட்டு பின்னாலதான் கிடைக்குமா? சேர்ற அன்னைக்கு 750 ரூபாய் பணம் கட்டுமா? 750? கிழிஞ்சுது போ. அதான பார்த்தேன், என்னடா நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குதேன்னு. நம்ம குடி கோயந்த குடி ஆயிடுவிடோ. பேசாம அதை கிழிச்சு போட்டு வா. மாணிக்கம், அதிர்ஷ்டம் வெடிச்சிருக்கு இந்த நேரத்துல. அதிர்ஷ்டம் அடிக்குது, அடிச்சுதான் உள்காட்டி பிடிச்சா. வாடாடே. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒரே அடி அடிச்சிடலாம் போல இருக்கு. இந்த கேள்வி இருக்கிறாங்க, மறந்துட்டியா? எவ்வளவு கட்டணும்? 750. இந்தா, இத வித்து கட்டு. அடுத்த 3 மாசத்துல இன்னும் 2 காப்பு வேணும். ஒரு நாளை கொடுக்க முடியுமா? மாணிக்கம், நீ பெரிய சுயநலக்காரன் இப்பதான் புரியுது. நீ சொல்லிட்டா ஊரே திரண்டு வந்து கேட்ட ஆள்ல விழுந்தமா? இதுக்காக விழுந்தோம். இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும் தானே. இப்ப என்னமோ இடம் கிடைச்சது உன் சொந்த பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறிய. இந்த பாரு மாணிக்கம், உன் தம்பி எத்தனை வருஷம் வேணும்னாலும் படிக்கட்டும். அதுக்கு உண்டான செலவை உன்னோட சேர்ந்து இந்த ஊரே ஏத்துக்கும். என்னடா சொல்றீங்க? ஏலா நில்லடி நில்லடி நில்லடி, நான் சொன்ன கேளுடி. சும்மாரியா? இந்தாங்க எங்க பங்கு. இதை யாராவது வெத்தலை பாக்கு அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 5-10 கொடுத்துருங்க. அறிவு கெட்டவளே, இது நான் மருந்து அரைக்கிற கலவண்டி. தெரியும். தெய்வமே, ஏல, நீ ஏன் கும்பிடுற? இதுல மருந்து அழைச்சு எத்தனை பேரை கொண்டிருக்க. சபையில வச்சத தொட்ட பிஞ்சிடும் பிஞ்சு. ஐயோ, என்னடி இது? சும்மா இறங்க. மாணிக்கனே, இது என்னோட பங்கு. இது என்ன, நான் கொடுத்தது திருப்பி கொடுத்துட்டீங்க. அதுக்கும் மனசு வேணுமா? என்ன மாணிக்கம், பவனை படிக்கிறதுக்கு அனுப்பிடலாம்ல?